வார்னிங். இந்த உண்மை உங்க மனசை காயப்படுத்தலாம். இதை ஏத்துக்கிறவங்க மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்காகவே நிறைய வீடியோ சோசியல் மீடியால இருக்கும், அத போய் பாருங்க. கஞ்சா போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களை விட நாம நம்ம போனுக்கு பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சும்மா அடிச்சு விடலைங்க. இது ரிசர்ச்ல சொன்ன ஒரு விஷயம். ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 96 தடவை போனை கையில எடுக்கிறான். அதாவது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை. அட, கஞ்சா சிகரெட் அடிக்ட்ஸ் கூட ஒரு நாளைக்கு 2-3 தடவை தான் அதை யூஸ் பண்றாங்க. ஆனா நாம ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க, நம்ம போன் ஒரு போதைப் பொருளை விட எவ்வளவு மோசமான அடிக்ஷன். ஆனா இத பத்தி யாருமே பெருசா கண்டுக்கிறதே இல்லைங்க. ஒரு நாள்ல நாம போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு சில நல்ல ஆப்ஸ் இருக்கு. அந்த மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தி பார்த்தேன். அப்படி பார்த்ததுல ஒரு நாள் எனக்கே பயங்கர ஷாக்கு. கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் போன்லயே ஓடி இருக்கு. 11 மணி நேரம். நாம தூங்குறத விட இது அதிகம். ஆனா இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த டைம் எப்படி போச்சுன்னு எனக்கே சுத்தமா தெரியலைங்க. அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சு. இங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. நம்ம கவனத்தை வச்சு மட்டுமே $700 பில்லியன் மேல பிசினஸ் நடக்குது. Facebook, Google, TikTok எல்லாம் சும்மா சோசியல் மீடியா கம்பெனிங்க இல்ல. அவங்க நம்மளோட கவனத்தை திருடுற மெஷின்கள். நீங்க தான் அவங்களோட ப்ராடக்ட். நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்க்ரால், ஒவ்வொரு ஸ்வைப், இன்னும் 5 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே நினைக்கிறீங்கல்ல, இது எல்லாமே அவங்க பக்காவா போட்ட ஸ்கெட்ச் தான். அந்த முடிவே இல்லாம ஸ்க்ரால் பண்றது, அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்த உடனே போனை தேடுறது, ஏன் நம்ம ஸ்கிரீனை இழுத்து ரெஃப்ரெஷ் பண்றது கூட ஒரு சூதாட்ட மெஷின் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களை வெறுப்பேத்துற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சூதாட்டத்துக்கு அடிமையானவங்களை ட்ரீட் பண்ற அதே சைக்காலஜிஸ்டுகள் தான் இவங்க இந்த வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க டெக்னிக்கை வச்சுதான் நம்மள போனுக்குள்ளேயே கட்டி போடுறாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். இந்த அல்காரிதத்தை எல்லாம் ஈஸியா ஏமாத்திடலான்னு ஒரு நினைப்பு. 3 வருஷமா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். போன் ஆப்புகளை பிளாக் பண்றது, இன்ஸ்டாவை டெலீட் பண்றது, டிக்டாக்க தூக்குறது, அப்படி நிறைய பண்ணேன். கொஞ்ச நாள் நல்லா போகும். அப்பாடா, மத்தவங்கள மாதிரி நாம இதுல சிக்கல அப்படின்னு ஒரு கெத்து வரும். ஆனா திடீர்னு ஒரு நாள் சும்மா எட்டி பார்ப்பேன். அவ்வளவுதான், ஒரே செக்ல 6 மணி நேரத்தை முழுங்கிடும். கடைசியில என் மேலேயே எனக்கு வெறுப்பு தான் வரும். அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுதுங்க, பிரச்சனை ஆப்ஸ் கிட்டயோ மொபைல் கிட்டயோ இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்குன்னு. நமக்கு எப்பவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். நம்ம மூளைக்கு எப்பவும் ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம நம்மளோட தனியா இருக்கவே நமக்கு பயம். அதுதான் உண்மையான அடிக்ஷன். நீங்க ஒரு லைக் வாங்கும் போதோ இல்ல சும்மா ஃபன்னியான வீடியோ பார்க்கும் போதோ உங்க மூளை டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சோசியல் மீடியால அடுத்த டோபமைன் இதே அளவுக்கு நமக்கு எப்ப கிடைக்கும்னே தெரியாது. இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். இதனால உங்க மூளை இதுக்கு பழகிடும். முன்னாடி 1 மணி நேரம் சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம் இப்ப 5 நிமிஷத்திலே போர் அடிக்கும். இதனால இன்னும் வேகமா ஸ்க்ரால் பண்ணுவீங்க. இன்னும் எப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் டோபமைன் கிடைக்குதோ அது வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்டான்ஃபோர்ட் டாக்டர் ஒருத்தர் இதை டிஜிட்டல் ஹெராயின் சொல்றாரு. இதை விட்டா நமக்கு தலைவலி, டென்ஷன், கவனம் சிதறதுன்னு பல சைடு எஃபெக்ட்ஸ் வேற வருது. அப்போ இந்த மொபைல் அடிக்ஷனுக்கு ஒரு தீர்வே இல்லையா? கண்டிப்பா தீர்வு இருக்குங்க. ஒரு ரிசர்ச்ல 2 குரூப் ஆட்களை டெஸ்ட் பண்ணாங்க. குரூப் ஏ லிமிட்டடான மொபைல் ஆப்ஸ், லிமிட்டடான ஸ்கிரீன் டைம், மன கட்டுப்பாடுன்னு பழைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. அதுவே குரூப் பி, இவங்க கையிலேயே போன் இருந்தது. அவங்க போன் நோண்டுற நேரத்துல அதுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு புதுசா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எழுதுறது, வரைகிறது, கோடிங் பண்றது அப்படின்னு. அவங்களுக்கு அவங்க போன் பார்க்கவே டைம் இல்லாதபடி ஏதோ ஒரு புது விஷயத்தை உருவாக்குற வேலைகள்ல பிஸியா இருந்தாங்க. 6 மாசம் கழிச்சு ரிசல்ட்டை பார்த்தா குரூப் ஏ வெறும் 12% தான் ஸ்கிரீன் டைமை குறைச்சிருந்தாங்க. ஆனால் குரூப் பி 73% குறைச்சிருந்தாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க ஸ்கிரீன் டைமை குறைக்க முயற்சியே பண்ணல. அவங்க புது புது விஷயங்களை உருவாக்குறதுல பிஸி ஆயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? பி குரூப்பால எப்படி மொபைல் அடிக்ஷனை குறைக்க முடிஞ்சது? நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது டோபமைனை சும்மா வாங்குறீங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை உருவாக்கும் போது டோபமைனை நீங்களே சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்ச டோபமைன் தான் உண்மையான சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் படம் பார்த்துட்டு நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆனா 1 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் புது புது விஷயங்களை உருவாக்குறதோட பவர். ஆனா இத நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு புது விஷயத்தை உருவாக்குறத விட உட்கார்ந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை செய்யறத விட அதை பத்தி 4 வீடியோ பாக்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். கிட்டார் வாசிக்கிறத விட கிட்டார் வாசிக்கிற வீடியோ பாக்குறது தான் பலருக்கும் பிடிக்கும். இதுதான் நம்மளோட பிரச்சனையே.
நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ இது என்னோட பேஷனா மாறிட்டதால மத்த எதுலயுமே என் கவனம் போறதே இல்லை. அதாவது நான் என்னோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டேன். அடுத்த 90 நாளைக்கு நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. எப்பெல்லாம் தேவையில்லாம போனை நோண்டணும்னு தோணுதோ அப்பெல்லாம் டக்குன்னு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்ல இறங்கிடுங்க. ஒரு சின்னதா கதை எழுதுங்க, இல்ல ஏதாவது பேப்பர்ல இருக்குங்க, ஒரு ஐடியாவை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு புது விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா 30 நாள்ல உங்களுக்கே தெரியாம உங்களோட ஸ்கிரீன் டைம் குறையும். 60 நாள்ல உங்களுக்கு உங்க கிரியேட்டிவிட்டி தான் பிடிக்கும். 90 நாள்ல இதுக்கு முன்னாடி நம்மளா எப்படி இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இங்க நீங்க உங்க பழக்கத்தை மாத்தல, உங்களோட அடையாளத்தையே மாத்துறீங்க. நான் இனிமே போனை கம்மியா யூஸ் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஒரு கன்சியூமர் அப்படின்றத விட பல பேருக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க போற கிரியேட்டர்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் கன்சியூமரா இருக்கும்போது கிரியேட்டரா இருக்கிறவங்க கிட்ட தான் உண்மையான பவர், பணம், நிம்மதினு எல்லாமே இருக்கு. இந்த வழி வேலை செய்யுமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா 100% வேலை செய்யும். ஆனால் கேள்வி என்னன்னா, நீங்க இதை செய்வீங்களா இல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு ஸ்க்ரால் பண்ண போறீங்களா அப்படின்றதுலதான் இருக்கு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செயல்ல இறங்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.